வணக்கம். கல்லாப்பெட்டி கூட்டணி ஆட்சியை மட்டும் அமைத்துக் கொள்வதில் கவனம் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களே, பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு எங்கே? எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதா? ஆமாங்க, நம்ம தானிய தலைவர் தேர்தல் பரப்புரை அந்த சமயத்தில் தன்னுடைய எக்ஸ்தள பதிவாக போட்டிருந்தது தான் இது. இப்போ நாங்கள் கேட்குறோம், சோபா கூட்டணி ஆட்சி அமைப்பதிலேயே கவனம் செலுத்தும் ஆட்சியாளர் அவர்களே, பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு எங்கே? சோபா கூட்டணினா உங்க அம்மாவோட கூட்டணி சேர்ந்து நீங்கள் இருக்கிறதுன்னு நினச்சாதீங்க. அது இல்லை, சோபா செட்டு புஷ்பா பட ஸ்டைலில் வீடு வீடாக கொண்டு போய் கூப்பிட்டு கொடுத்து அப்படியே அவங்க கல்லாப்பெட்டியை கைமாற்றி கூட்டணி கட்சியை உருவாக்கியிருக்கீங்களே, கூட்டணி ஆட்சியை உருவாக்கியிருக்கீங்களே, அதுலேயே முப்பொழுதும் கவனம் போயிடுச்சு உங்களுக்கு. அதுலேயே உங்களுக்கு கவனம் கூடுதல் கவனம் தேவைப்பட்டதுனால ஐயையோ எவன் பிச்சுக்கிட்டு போயிடுவான்னு தெரியலையே, எவன் இப்போ பேரம் பேசுவான்னு தெரியலையே, நாம் கொடுத்த சோஃபா பத்தாதா தெரியலையே, இன்னொரு செட்டுக்கு ஆர்டர் போடணுமா வேண்டாமான்னு தெரியலையே, அமைச்சர் பதவி கொடுத்தா ஒதுங்கிடுவானா இல்லை பிச்சுக்கிட்டு போவானான்னு நீங்கள் மண்டே பிச்சுக்கிட்டதுனால வந்த விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய பிஞ்சு குழந்தைகள் பிச்சு எறியப்பட்டு இருக்காங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதே தருதல ஆட்டம் தான் ஆடினீங்க. ஆட்சி அமைஞ்சாலும் இந்த தருதல ஆட்சி தான் நடக்கும். தரிகட்டத்தனமா போவாங்க. இது சுய கட்டுப்பாடாற்ற கூட்டம், இது வானர கூட்டம், இது இப்படிதான் தத்தி தாவி அடுத்தவன் குடிமையை பிடிச்சு அடுத்தவன் தலையில கல்ல தூக்கி போடும் அப்படின்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? சினிமால எல்லாரையும் காப்பாத்துறவரு எங்களையும் காப்பாத்திடுவாருன்னு நம்பினீங்க. கூசாம சொல்றீங்க. இந்த கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை கொலையில உண்மையிலே நெஞ்சம் துடிக்குது. எந்த ஒரு தாய் தகப்பனுக்கும் இது மாதிரி கொடுமையெல்லாம் நடக்கவே கூடாதுங்க. ஆசிஃபால் ஆள ஆரம்பிச்சது சொல்ல போனா அதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்தது. ஆனா பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது அதாவது கொடுமை. சில இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் எல்லா ஆட்சி காலத்திலையும் நடந்தாலும் ஏன் சிலதை மட்டும் குறிப்பிடுறோம்னா, இது நம்மளோட ஈரக்கொலை நடுங்க செய்யற அளவுக்கு அந்த கொடுமை அதுகளுக்கு நடந்திருக்கும். நாள்பட்ட ஆசிஃபாலாம் கிட்டத்தட்ட 9 நாட்கள் மயக்க நிலையில வச்சு கையை காலை உடைச்சி, அதாவது இயற்கை உபாதை அந்த பிள்ளை கழிக்க வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அதை சுத்தப்படுத்த கூட அவனுக்கு எடுத்துட்டு போகல. ஏன்னா வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கூடுமான வரைக்கும் அந்த பிள்ளைய பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாத்தத்து கூட பொறுத்துக்கிட்டு அந்த நாய்ங்க அந்த பிள்ளைய அவ்வளவு கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி பிள்ளைய கொன்னே விட்டானுங்க. அதனாலதான் நாம அதிகமா அதை பத்தி அதை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறதுனாலதான் திருப்பி இந்த மாதிரி சில இதுகளை பேசுறோம். நாம அந்த வழியில அனுபவிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வை கொடுத்துருது. இல்ல நம்முடைய குழந்தைகள் யாரோ இதுல அகப்பட்டு இருக்காங்கிற ஒரு உணர்வை கொடுக்கறதுனாலதான் திருப்பி நாம இந்த பெயர்களை முணுமுணுக்கிறோம். சமீபத்துல விளாத்திக்குளம் இதுக்கெல்லாம் 6 மாசம் எல்லாம் வேண்டியது இல்லைங்க. நாங்களும் அப்படிதான். அவருக்கு 6 மாசம் டைம் கொடுக்கறதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாரா தான் இருந்தோம். ஏன்னா ஒரு புது அரசு வரும்போது அவர்கள் மூச்சு விடுறதுக்கும் அவங்க அந்த நிர்வாகங்களை உள்வாங்கி கொள்றதுக்கும். என்னதான் ஏற்கனவே அங்க மேல் மாடி காலி, எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாத வெறும் மண்ணு தான் இந்த ஐயா. இவரு ஒரு ஒண்ணுமே தெரியாத மண்ணுக்கு புகுத்துறதுங்கிறது பெரும்பாடு. 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா கிரகிக்க கூடியதோ புரியக்கூடியதோ வாங்கி கொள்ளும் பவரோ அந்த வல்லமையோ திறமையோ ஆளுமையோ கிடையாது. அதனால நாங்க குறிப்பிட்ட எல்லா ஒரு புதிய அரசுக்கும் ஒரு 6 மாத காலம் எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கறதுனால நாமளும் அதை பத்தி பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கலாம் 6 மாதம் தேவையில்லை. ஒரு ஆணை ஒரு கூப்பிட்டு அத்தனை உயர் அதிகாரிகளையும் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காவல்துறையின் அத்தனை உயர் அதிகாரிகளையும் கூப்பிட்டு சிங்கப்பண்ணுன்னு தூங்கிட்டே இருக்குது இல்லையா, வேட்டையாடி, அதாவது வசூல் வேட்டையாடி அந்த வேட்டையோட தளிப்புல தூங்கிட்டு இருக்காப்புல, வேட்டையாடிய வேகத்துல தூங்கிட்டு இருக்காப்புல சிங்கப்பெண்கள். இவங்க இந்த உயரிய அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பரேடு வாங்கினாலே போதும். இன்னைக்கு நீங்க என்னென்ன பெண்கள் சம்பந்தமா குழந்தைகள் சம்பந்தமா உங்களுக்கு கைபேசி அழைப்பு வந்தது, அந்த அழைப்போட புள்ளி விவரங்களை கொடுங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன, இதை வழக்கு பதியப்பட்டிருக்கா, எனக்கு உடனே கோப்புகளோட ஒரு மாதிரி எனக்கு அனுப்புங்கன்னு 2 நாள் குறைஞ்சது 2 நாள் கேட்டா போதுங்க, அல்லு விட்டுரும், ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க. ஆனா இதுக்கு 6 மாதம்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்க நம்ம புதுசா ஒண்ணு சட்டத்தை தேடி பிடிச்சி சட்டத்தை புரட்டி பார்த்து அவரே உட்காந்து பிரிவுகளை எழுதி அவரே உட்காந்து பெருக்கியில அப்படியே உட்காந்து பார்த்து அவரே வழக்குகளை விசாரணை செஞ்சு அவரே ஓடி போய் ஜீப் எடுத்துட்டு போய் டிரைவரை தள்ளி விட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு ஸ்பாட்டுக்கு போய் அலசி ஆராய்ஞ்சி புலன் விசாரணை பண்ணி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சட்டம் இருக்குது, நிர்வாகம் இருக்குது, காவல்துறை இருக்குது, படிச்ச மேதாவிகள் காக்கி சட்டங்கிற போர்வையில உலா வந்துகிட்டு இருக்காங்க. அதிரடியா நீங்க வேற பிங்க் ரோந்துக்கார சிங்கப்பெண்ணா மாத்தி வச்சிருக்கீங்க, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாரும் திண்டத்துக்கு சம்பளம் வாங்கிட்டு ஐஜி அப்படின்ட்டு சும்மா உட்காந்து அவங்க அறையில போய் பாத்தீங்கன்னா
இது தொலைக்காட்சி பெட்டியில நியூஸ் சேனல்ல ஓட விட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. நான் நிறைய பார்த்திருக்கேன், அதனால சொல்றேன். இவங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சா இன்னைக்கு இப்படி ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவங்கெல்லாம் சரியான நடவடிக்கை, சரியான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வச்சு, சரியா வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நடந்துகிட்டு அவங்களை வேலை வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த குற்றவாளியும் இப்படி குளிர் விட்டு போய் 10 வயசு பிள்ளைய கண்ணை நோண்டி காலை நோண்டி சதையை பிச்சு தின்ன மாட்டான். இது திராவிட ஆட்சியிலேயே நடந்தது. அதோட நீட்சியான திராவிடம் 2.0 தாவேக்கா ஆட்சியிலேயே அதான் நடக்குது. கொஞ்சமும் குறையாம ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டு 1 மாசம் 6 மாசம் ஆகல, உங்க சோபா கூட்டணி ஆட்சியிலேயே இவ்வளவு அவல நிலைகள் நடக்குது. இதுக்கு நீங்க புதுசா எதுவும் திட்டம் வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற திட்டத்தையும் இருக்கிற சட்டத்தையும் செயல்படுத்தினா போதும். இதுக்கு 6 மாத அவகாசம் தேவையே இல்லை. எனக்கு இந்த அதிகாரிகள் இந்த மாதிரி ஆட்சியாளர்கள்லாம் கேட்க தோணுது, உங்களுக்கு விருப்பமான உங்க சதையும் உயிருமான ஒரு பெண்ணை வந்து இப்படி வந்து ஏதாவது பண்ணா 6 மாதம் டைம் கேட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? ஒட்டனடி என்கவுண்டர் பண்ணிட மாட்டீங்க? காதம் வச்ச மாதிரி. உங்களுக்கு ஒரு சட்டம், கோவை சிறுமிக்குன்னா ஒரு சட்டமா? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு பொம்பளை கதறுது, எனக்கு அந்த வலியிலையும் வேதனையிலையும் கோபமா வருதுங்க. சினிமால நீங்க எல்லாரையும் காப்பாத்துனீங்க, எங்களையும் காப்பாத்துவீங்களேன்னு நினைச்சு ஓட்டு போட்டேன், நீங்க வந்து காப்பாத்துங்கன்னு அலருது. இன்னும் அந்த சினிமாத்தனத்திலே உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஐயா எப்படி தெரியுமா, பெரிய படத்துல தெரிக்க விட்டாரு. அப்படி அண்ணனா ஒரு தங்கச்சிய ஒரு பெண்ணை வந்து இதே மாதிரி கற்பழிச்சிருவாங்க. இவர் காவல்துறை அதிகாரியா இருப்பாரு. அண்ணன் நான் உனக்கு அண்ணனா என்ன செய்யணுமோ செய்வேன்ட்டு அப்படி பாலத்துக்கு அடியில அவனை கொன்னு தொங்க விட்டுருப்பாரு. அப்படி தெரிக்க விட்டவரு இன்னைக்கு கேவலம் ஒரு ஊடகவியலாளர்களுக்கு பயந்து தெரிச்சு ஓடுறாருங்க. பார்க்கவே அருவருப்பா கேவலமா இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியாளர்களும் எந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒஸ்டா நினைச்ச முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான். ஏன்னா என்னைக்கு கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கலார்னு சொன்னாரோ, எப்படி வந்து அதிமுக ஆட்சியில நேர்மையாளர்களை நம்ம தேட முடியாதோ, முழங்கால் போட்டு அதாவது ஊந்து வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னு கிண்டல் அடிக்கப்பட்டாரோ, அவருக்கு ஏற்கனவே அவருக்குமே பெரிய ஆளுமை திறனோ புத்திசாலித்தனமோ இல்ல பெரிய மூளையோ கிடையாதுதான். ஆனா அவரே எப்படி எல்லாமோ ஊடகத்தை சந்திச்சிருக்காரு, எப்படி எல்லாமோ 5 வருஷத்தை ஓடிட்டு போயிட்டாரு. ஆனா கெத்து தெரியுமா எங்க தளபதி தெரியுமா? MBBS படிச்ச என் உறவினர் பையன் சொன்னான், அவரை பார்த்தா கெத்தா இருக்குன்னு. அவனுக்கு இந்த வீடியோவை 100 தடவை போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன், என்ன கெத்து மண்ணங்கடியில போறாருன்ட்டு. ஊடகவியலாளர்களை சந்திக்க துப்பட்டு என்ன சொல்றது, கேவலம் மூஞ்சிக்கு மூஞ்சி அவங்கள பார்க்க முடியாம என்னவோ சுத்தி ஊடகவியலாளர்கள் வந்து கையில மைக்க நீட்டுறதுக்கு அவருக்கு பாம்பு வச்சுட்டு நிக்கிற மாதிரி தோணுது போல. எங்க பாம்பை எரிஞ்சிருவாங்களோன்னு உயிருக்கு பயந்து ஒருத்தன் எப்படி ஓடுவான்? அது மாதிரி அவ்வளவு வயசான மூத்தவர் செங்கோட்டையன் அவருக்கு தோலை பிடிச்சிக்கிட்டு காப்பாத்திருங்கன்னு ஓடுறாருங்க. இது கெத்தாங்க? இந்த கெத்துக்கு தான் ஓட்டு போட்டீங்களா? கெத்தான். ஒரு ஊடகவியலாளரை பார்த்து ஏதோ வந்து தீவிரவாதியை பார்த்த மாதிரி தெரிச்சு ஓடுற ஆளு கெத்தான். எந்த விதத்துல அவரை நீங்க கெத்தா பாத்தீங்க? எனக்கு அந்த ஆளை அந்த கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வெளியில காட்டின அந்த பிம்பத்தை பார்க்க, நம்ம அது வரைக்கும் படத்துலதான் நவநாகரிக கோட் சூட்டு போட்டு நவநாகரிகமா மேக்கப் எல்லாம் போட்டு ஒன்னு பாக்குற மாதிரி அவரை பார்த்திருக்கோம். உண்மையான பிம்பத்தை நம்ம எப்ப பார்த்தோம்னா அந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகு மாநாடு பரப்புரையில அவருக்கு ஒரிஜினல் முகத்தையும் ஆளையும் பார்த்தோம். எனக்கு ஃபுல்லா போதையில இருந்து தெளிஞ்சு வந்தவை மாதிரி தான் இருந்தது. கெத்தாவே தெரியல. இதுக்கும் இப்படிதான் ஊடகவியலாளரை பார்த்து தெரிச்சு ஓடினாப்ல. விமானத்துல வந்து தனி விமானத்துல வந்து இறங்கும் போது செல்ஃபி பல்ல இழிச்சிட்டு எடுத்துட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும் போது எடுத்தேன் பாரு ஓட்டோன்னு வடிவேலு மாதிரி ஓடின ஆளு. இதுல பார்க்கும்போது கூட அந்த வடிவேலு வந்து பார்த்து பயந்துகிட்டு இந்த ரவுடியில பார்த்துக்கிட்டு காப்பாத்துன்னு ஓடி ஒளிவார்ல, அது மாதிரி தாங்க இருக்கு. எங்க பார்த்தாலும் குடிகார என் தளபதி ஆட்சி தெரியுமா, எங்க ஆட்சி தெரியுமா, நாங்க இப்படிதான் செய்வோம். ஒரு நூற்பு எனக்கு ரொம்ப அது வேதனையா இருந்தது. என்னன்னா நூற்பு அந்த துணி நூற்கிற இடத்துல வந்து கயிறு அந்த நூலை வந்து கட்டி இப்படி இது பண்ணியிருக்காங்க அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக. அதை வந்து அறுத்து தள்ளிட்டு போவேன்னு காரை வச்சுட்டு நிக்கிறான் ஒரு தாவேக்காரன். அந்த எளிய குறு வியாபாரிகள்கிட்ட போய் நூலை அத்துருவேன்ட்டு நூலை அக்குற மாதிரி காரை கொண்டு விட்டுட்டு நிக்கிறாப்புல. எவ்வளவு தெனாவட்டு. செங்கல் சூளையில போய் 1 லட்சம் இது கேட்கிற வசூல் கேட்கிறாப்புல. நீங்க வந்து திமுகவை பார்த்து சொன்னீங்க அடுத்தவன் லட்டு, ஆனா அடுத்தவன் என்ன எண்ணெயிலையா, அடுத்தவன் எண்ணெயில லட்டு சுடாதீங்கன்னு சொன்னீங்க. இப்ப நீங்க யார் எண்ணெயில லட்டு சுடுறீங்க? சிங்கப்பெண் திட்டம், பிங்க் பெர்ல், அதாவது ரோந்து போறக்கூடிய அந்த பெண்கள் பாதுகாப்பு இதுதான் நீங்க வந்து சிங்கப்பெண்ணுன்னு மாத்தினீங்க. இது யார் எண்ணெயில நீங்க இப்ப லட்டு செஞ்சு வச்சிருக்கீங்க? அடுத்தது இந்த இலவசங்கள், நாங்க மின்சாரம் இவ்வளவு கொடுத்தோங்கிறதும் திமுகவும் 100 யூனிட் என்னவோ இலவசமா கொடுத்தது, அதுவும் நீங்க அடுத்தவன் எண்ணெயில லட்டு செஞ்சதுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா தாய்மாமன் சீரு கொடுப்பேன், நாங்க வந்து 2500 ரூபாய் தருவேன், நான் வந்தா உங்களுக்கு வந்து சிலிண்டர் தருவேங்கிறது யாரு? சிலிண்டர் தருவேன்னு சொன்னது ஒன்றிய அரசு. உங்க பாஸ் டான் இருக்காரு இல்லையா, அவரு தான். நான் வந்தா சிலிண்டருக்கு மானியம்
கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ஏமாத்தினாரு. அதை அடுத்தவன் அந்த எண்ணெயில நீங்க லட்டு சுட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த 2500 கொடுக்கறது அதிமுக திமுக சுட்டு வச்ச லட்டுல இருந்து பிட்டு எடுத்து நீங்க கொஞ்சம் சுகர் கோட்டிங் கொடுத்தீங்க. நீங்க சுட்டதெல்லாமே அடுத்தவன் வீட்டு எண்ணெயிலையும் அடுத்தவன் வீட்டு சர்க்கரையிலையும் தான் லட்டு செஞ்சு பிடிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க அடுத்த ஆள சொன்னீங்க. உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு தகுதி இல்ல. சொல்றதுக்கு ஒரே தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு தான் உண்டு சொல்ல போனா. ஏன்னா எந்த இலவசத்தையும் அறிவிக்கல. மக்களோட தரத்தை உயர்த்துவேன். கல்வி, தண்ணீர், மருத்துவம் இலவசமா இருக்கிறத தரமா தருவேன். ஏற்கனவே கல்வி மருத்துவம் இலவசம் இருக்குது. ஆனா அதை நான் தனியாருக்கு இணையா தருவேன். தனியார காத்தாட வைப்பேன், ஆட வைப்பேன் அப்படின்னாரு. நீங்க எல்லாரும் அதெல்லாம் விட்டுக்கிட்டு இவர் உங்க பிள்ளைய இப்படி தொட்டுட்டு அங்கிள் மாமா காப்பாத்துங்க, விஜய் மாமா காப்பாத்துங்கன்னா இவர் சக்திமானா இந்த தீய சக்தி தின்றோம்னு நினைச்சீங்க. அவர் என்ன அவ்வளவு பெரிய தேவதூதனா அப்படி பறந்து நிக்கிறதுக்கு? எல்லார் ஆட்சியிலையும் கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு நடக்கும். ஆனா எல்லாரும் எதிர்த்து கேட்டோம் தானே, குரல் கொடுத்தோம் தானே. நீங்களும் தானே பதிவா போட்டு தள்ளினீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்களும் தானே ஒப்பாரி வச்சீங்க. அதே ஒப்பாரியை நாங்க வைக்க மாட்டோமா? ஐயோ, ஒரு அதிமேதாவி மூளை வெடிச்சு செதர்ன ஒரு பெண்மணியை பத்தி பேசியே ஆகணும். அமைச்சர் கீர்த்தனா அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க, இப்படி பெண்கள் இப்படி கோவையில சிறுமியெல்லாம் பாலியல் வன்புணர்வுக்குள்ளாகி கொண்டிருக்காங்களே, உங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இது பத்தி நீங்க ஒரு அமைச்சரா என்ன கூற விரும்புறீங்கன்னு கேட்டா, இது என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலா கேட்காதீங்க. அப்படியே எனக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. திமுக ஆட்சியில தேர்தல் பரப்புரையில கால வாயை திறந்து பெண்களை பேச விடல, உரிமை இல்லை, என்ன ஒடுக்குறாங்க அடக்குறாங்கன்னு இவ்வளவு பெருசா வாயை திறந்தவனுக்கு இப்ப சிரிச்சு ஒரு சோக சம்பவத்தை சிரிச்சு பதில் சொல்றது கேட்டா நான் ஸ்மைலிங் ஃபேஸ் எங்களுக்கு தெரியாது. ஏன் அதே திமுகவை கேட்கும்போது ஸ்மைல் ஃபேஸ் வரல? அப்படியே ஆங்கிரி பேட் ஆயிட்டீங்க. இப்ப ஒரு அதே மாதிரிதான் ஒரு ஐஜி, ஒரு பெண் ஐஜியோ சிரிக்கிறாங்க, கூட சேர்ந்து 2 காவல்துறை அதிகாரிகளும் சிரிக்கிறாங்க. சிரிக்கிற விஷயமா அங்க நடந்திருக்கு. கேட்டா ஏன்னு வேற புழுகுறீங்க. சிரிக்கிற விஷயமா நடந்திருக்கு. எல்லாருக்கும் ஸ்மைலிங் ஃபேஸ் அப்படின்னு அது பார்த்தாலே தெரியும். ஒரு சில முகங்கள் என்ன ஒரு சோகத்திலையுமே அவங்க ஒரு முருகரோடு பேசுவாங்க. அது பார்த்தாலே தெரியுங்க, அது அவங்க இயல்புன்னு. அவங்களோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அது தெரியும். ஆனா பிரஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறதுக்கு முன்னாடி 2 ஆண் காவலர்கள் உட்பட நடுவுல உட்காந்துக்கிட்டு கெக்கேன்னு சிரிக்கிற விஷயமா அங்க நடந்தது இருக்கலாம். ஒருவேளை இந்த கோமாளி ஆட்சியாளர்களை நினைச்சு சிரிச்சிருக்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி இந்த முட்டாள் ஆட்சியில என்னெல்லாம் நடக்குது பாருன்னு வேணா அதை நினைச்சு சிரிச்சிருக்கலாம். அப்படி சிரிச்சீங்கன்னா வேணா ஒத்துக்கிட்டு கூட போயிடலாங்க. சிரிப்பாதாங்க சிரிக்குது. அப்படிதான் சந்தி சிரிக்கிற மாதிரி தான் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. இந்த பெண் அமைச்சர் கீர்த்தனா கிட்ட கேட்டா, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கேளுங்கன்னு. சட்டம் ஒழுங்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் இல்லாம உங்க தாத்தா ரிலேட்டடா? அது என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது யார் ரிலேட்டடு? பொலிட்டிக்கல் ரிலேட்டடா கேளுங்கன்னா அது பொலிட்டிக்கல்லையும் வருது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடும் கூட. பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்துல இருக்கக்கூடிய, அரசியலின் மூலமா கிடைச்ச ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக திறன்ல தான் அது வருது. நிர்வாக திறன் சரியாக இருந்தா, சரியான ஆளுமை நிரம்ப பெற்றவனை, சரியான ஆளுமை கொண்டவளை கொண்டு போய் ஆட்சியை கொடுத்தா, ஆட்சியாளராக நியமிச்சா, அமைச்சரா நியமிச்சா, அவங்களுடைய நிர்வாகத்திறன் மூலமாக, ஆளுமை திறன் மூலமாக, கமாண்டிங் பவர் மூலமாக, இங்க இருக்கிற மூலன்னு ஒண்ணு இருந்தா அதை பயன்படுத்தி அதன் மூலமாக பிறப்பிக்கின்ற ஆணைகள் மூலமாக இந்த சட்டம் ஒழுங்கு சீர்படும். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல தான் வருதுங்கிறத சொல்ல தெரியாத ஊடகவியலாளர்கள் பதிலுக்கு நாங்க கேட்கறதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தான் மேம், சட்டம் ஒழுங்குங்கிறது நிர்வாகத்திறனுக்குள்ளதான் வருதுன்னு சொல்ல தெரியாத மழுமட்டை விஸ்கம் படிச்சுக்கிட்டு மைக்க தூக்கிட்டு ரீல்ஸ் பைத்தியத்தோட இதே ரீல்ஸ் பைத்தியங்களா வருதுங்க தான். இங்க பொலிட்டிக்கலாவும் கேட்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தான் அது வருதுன்னு அவங்க மூக்க உடைச்சிருக்கணும். விஸ்கம் படிச்ச உங்களுக்கு, பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்ற உங்களுக்கே தெரியல இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டட் தான். கேள்வி கேட்கறதும் சரியில்லை, பதில் சொல்றதும் சரியில்லை, ஆட்சியில இருக்கிறதுகளும் சரியில்லைன்னா நாம எங்க போய் முட்டிக்கிறதுக்கு? ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத தற்குறிகள்னு நாம சும்மா சொல்லல, கரெக்டா சரியாதான் சொல்றோம். ஊடகத்தை பார்த்து பயந்தாங்கொல்லி மாதிரி காப்பாத்துங்கன்னு இப்படி வச்சுட்டு போறாரு. இது ஒரு ஆளுமை, இது ஒரு கெத்து. இந்த அம்மா கேட்டுச்சு, நீங்க எதுக்கு பதவியில இருக்கீங்க, போட்டுட்டு போங்க, நீங்க பெண்களை பாதுகாக்காதவங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. இதுதான் நாங்க கேட்கணும்னு தோணுது. உங்களெல்லாம் பார்த்தா நாங்க அப்படி கேட்டுருவோம், உழுக்குன்னு உலுக்கிடுவோம். அதனால கொஞ்சம் அதை ஓரம் கட்டிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். எல்லாரும் கவனிச்சிங்களா? நான் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளில் சொல்லியிருப்பேன், இந்த டிவிகே அப்படிங்கிற இந்த கட்சி ஒரு அபசகுனமான கட்சின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நான் கொஞ்சம் கோர்வையா சொல்றேன், நீங்களே பாருங்க. இது ஒரு கிறிஸ்தவங்களா இருந்து ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டீங்க இல்லையா, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரியில்லாத, தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் செய்யாத, சமூக அக்கறை இல்லாத ஜோசப்ங்கிற ஒரு பேருக்காகவே ஓட்டு போட்டீங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். இவர் நம்முடைய 13வது முதலமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. 13ங்கிறது மேலை நாடுகள்ல, குறிப்பா கிறிஸ்தவ நாடுகள்ல சாத்தானிய எண்.
13ங்கிற அந்த நாளை அவர்களுடைய கேலண்டர் நாளேடுகள்ல குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. 12 அதுக்கப்புறம் அது 12 ஏன்னு இருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஒரு குறியீடை வச்சிருப்பாங்களே ஒழிய 13ன்னு போட்டிருக்கவே மாட்டாங்க. 13ல எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா 13ங்கிறது சாத்தானுடைய எண் அப்படின்னு அவங்க நம்புறதுனால 13 அவங்க நல்ல ஒரு எண்ணாவே மதிக்க மாட்டாங்க. அந்த அந்த எண்ணை தங்களுடைய குறிப்பிட்டு சொல்றேன், கேலண்டர்ல குறிப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. இப்ப நமக்கு வந்திருக்க முதலமைச்சர் அப்படிங்கிறவர் எத்தனாவது நம்பர்? 13. சாத்தானியோட நான் ஏற்கனவே சொன்னா இது சாத்தானுடைய செயல் தான், சாத்தானின் தூதுவராதான் இவங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னா சரியா போச்சா? அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் வாக்கு பெற்று அவர் ஜெயிச்ச தொகுதிகள் எத்தனை நின்று கடைசியா? 108. 108ங்கிறது நல்ல வார்த்தையோ இல்ல 108 எதற்கு அடையாளமா குறிப்பிடப்படும் அந்த வாகனம் இருக்கு இல்லையா, ஆம்புலன்ஸ், அதாவது அவசர ஊர்தி அப்படிங்கிறதே நல்ல விஷயத்துக்கு அடையாளம், மகிழ்ச்சியான செய்திக்கு அடையாளமான ஒரு இதுவும் கிடையாது. அந்த வாகனம் ஆசீர்வதிக்கப்பட்ட வாகனமும் கிடையாது. 108 ஆம்புலன்ஸை கூப்பிடுப்பான்னா நாம வாழ்வோ சாவோன்னு போராடிட்டு இருக்கோம். இந்த ஊர்தியில போனா நமக்கு உயிர் பிரியலாம், உயிர் காப்பாற்றவும் படலாம். இந்த ஊர்தியில நாம மன மகிழ்ச்சியா ஏற முடியாது, இது அவசர ஊர்தி அப்படிங்கிறது. அந்த அடையாளத்தை நிரூபிக்கும் விதமா தான் அவரு 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. இது ஒரு அபசகுனமான சிம்பலா? அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த கட்சியும் இதுவரைக்கும் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருட காலத்துல கட்சி ஆரம்பிச்சு சில வருஷங்கள்ல இல்ல கட்சியா நடத்திக்கிட்டு இருக்கும் போது கூட்டங்கள்லயோ மாநாடுகள்லயோ இத்தனை உயிர் பலிகள் நடந்தது கிடையாது. அவங்க ஒருவேளை இந்த சாத்தானுக்கு பலி கொடுக்குற மாதிரி காவு வாங்கினாங்களோ என்னவோ தெரியாது, அப்படி இருக்கலாம். ஏன்னா இது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல தான் இந்த தாவிக கட்சி இயங்குதுங்கும் போது அப்படி கூட இருக்கலாம். ஆனா அது இயற்கையாகவே நடந்ததா இருந்தா கூட இயற்கையை உங்களுக்கு காட்டி கொடுக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிச்ச புதுசுல ஆரம்பிக்கும் போது இத்தனை உயிர்களை பலி வாங்குறது கிடையாது. ஆக மொத்தத்துல 13 சாத்தானிய நம்பர், ஜெயிச்ச இடம் 108 அவசர ஊர்தியை நினைவுபடுத்தக்கூடிய நம்பர், அரசால வருவதற்கு முன்னே கட்சி ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட 60 பேர் உயிர் பலி. எல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி சாத்தானிய ஆட்சி, சாத்தானிய ஆட்சி, சாத்தானால் நடத்தப்படும் ஆட்சிங்கிறத உறுதியா நான் சொல்றேன்.